அம்மோனியா வாயு கசிவால் 64 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் நேரடியாக சென்று ஆய்வு செய்த பிறகு அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்த பிறகு அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தற்போது அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், தற்போது அங்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கு? அங்க இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? அங்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு வந்திருக்காங்களா? அவங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க? பாலா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் தான் இந்த மிகப்பெரிய அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இந்த இடத்தில் தொடர்ந்து என்டிஆர்எஃப் குழுவினரும் அதே போன்று காவல்துறையினரும் தொடர்ந்து இங்கு நேரடியாக இங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தனியார் மீன் பதனிடும் தொழிற்சாலையில் தான் இன்று காலை மிகப்பெரிய அளவில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். தொடர்ந்து என்டிஆர்எஃப் குழுவினர் அந்த கசிவு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டு வருகிறார்கள். எப்படி இந்த மிகப்பெரிய அமோனியா கசிவு ஏற்பட்டது, இதற்கான முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த அமோனியா கசிவு காரணமாக அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வில் இருந்த தொழிலாளர்கள் என சுமார் 80 பேர் வரை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலரும் 20க்கும் மேற்பட்டோர் மிகவும் ஆபத்தான நிலையில் 4 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தொழிற்சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனைகள், அது மட்டுமல்லாமல் ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனையிலும் அவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அதேபோன்று உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். தற்போது வரை அமைச்சர் 2 பேர் தொழிலாளர்கள் உயிர்ந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 7 பேர் வரை இந்த சம்பவத்தில் உயிர்ந்திருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சம்பவம் அமோனியா கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை முன்பாக தான் இருக்கிறோம். தொழிற்சாலை வளாகம் முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, மேலும் கசிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதா, எதாவது இருக்கிறதா என்பது குறித்தும் இங்கு தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையினர் உட்பட அனைத்து துறையினரும் இங்கு முகாமிட்டு தொடர்ந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவத்தின் போது இந்த அமோனியா கசிவிற்கான முக்கியமான காரணம் என்ன, ஏதாவது மனித தவறுகள் இருக்கிறதா, அல்லது ஏதாவது அங்கு பயன்படுத்தப்பட்டிருந்த குழாய்களில் ஏதாவது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா போன்ற பல்வேறு ஆய்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்டிஆர்எஃப் குழு நேரடியாக அரக்கோணத்தில் வந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கலாம். சார், நம்ம டீம் எப்போ வந்தோம், எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், என்ன மாதிரியான மெஷர்ஸ் போகுது, என்ன ஸ்டெப் போயிட்டு இருக்கு? Around 30 of our team has already arrived, and we personally visited all the rooms and we checked all the areas, and there is no any victim who are left back. All have been evacuated to the hospitals, and exact number district administration will be able to tell you. Now we are with all the kits we have gone into the searching of what is the levels of gases. So once the gas levels are confirmed, accordingly the rest of the things will be carried out. Presently the drum ammonia is still there, but it has been confined. Sir, any danger level of ammonia in tank level? No, it is not. Presently, no, not a danger level. And any measurements you will do, safety measurement you will take it there? We have already inspected all the areas around the factory. There are only factories around it and one empty warehouse. There is nobody in that. The neighboring factory, the accommodation people, they have also been asked to evacuate, and they are also safe. Sunil sir, your team is 30 members, and additionally members will be. They are all ready. If needed, they will come. Along with us, there are other state agencies also. They are also working actively. Both the teams are inside. Thank you, sir. பாலா, நம்ம குறிப்பிட்டு என்டிஆர்எஃப் குழுவினுடைய அதிகாரி சுனில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேரடியாக இந்த அமோனியா கசிவு ஏற்பட்ட அந்த வளாகத்துக்குள்ளே, தொழிற்சாலையின் உள்ளே சென்று அமோனியாவுடைய அளவு எந்த அளவில் இருக்கிறது, வேறு ஏதாவது வாயுக்கள் கசிவு வாய்ப்பு இருக்கிறதா, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பது குறித்து பார்வையிட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டு சுமார் 80க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மீண்டும் இங்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு கோணத்தில் தான் தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அருகில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் தங்கியிருந்த தொழிலாளர்களையும் கூட உடனடியாக வேறு இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால்
ஏனென்றால் இந்த கசிவு காரணமாக இந்த வளாகத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் அருகிலேயும் ஏராளமான தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. ஆகவே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடலாம், மீண்டும் ஏதாவது கசிவு ஏற்பட்டால் பிரச்சனை ஏற்பட்டு விடலாம் என்ற கோணத்தில் தான் தற்பொழுது பேரிடர் மீட்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.